வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு நான் செய்முறை செஞ்சு காமிக்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தது கடாயை அடுப்பில் வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடு இருந்ததும் அடுத்தது பாருங்கடா, இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பாருங்கள், 1/4 கிலோ சிக்கனுக்கு இந்த இவ்வளோ பெரிய பட்டை போடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 லவங்கப்பூவு, 2 ஏலக்காய். இதை போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தாளிக்கிறேன். ஏங்கம்மா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு காமிக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியே டக்குன்னு காமிக்கிறோம்ப்பா. நீங்கள் கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ இது வந்து பொரிஞ்சாச்சு. பொரிஞ்சதும் கொஞ்சம் பாருங்கள், கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டாச்சுங்களா? பாருங்கள், இதை வந்து நல்லா சிறப்பு. எத்தனை வெங்காயம்? வெங்காயம் 2 வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் 50 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு. இதெல்லாம் நல்லா வணங்கி ஒரு 10 நிமிஷம் ஆனது. அதில் மஞ்சத்தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதெல்லாம் போடணும். அதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்து வந்துட்டால் போதுங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறேன். சும்மா அதுக்கு நிறைய போடக்கூடாது, மஞ்சள் வாடை வரும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டாச்சா? அது ஒரு கிண்டி விட்டுருவோம். கிண்டியாச்சு. இது பாருங்கள், சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தூக்கி இதில் போட்டுடலாம். போய் அம்மியில் தாங்க அரைச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட முடியாதுங்க. இது எதுக்கு போடுறதுங்க? இது வந்து சிக்கனுக்கு வந்து போட்டு இதை வணக்கணுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். எங்கள் ஸ்பூனுங்க காமிக்கிறேன். ஏன்னா ஸ்பூனை எடுத்து காமிச்சதானே உங்களுக்கு தெரியும். இந்த 1/4 இதுக்கு பாருங்கதா, 1 டீஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நிறைய போட்டோம்னா அது ஒரு மாதிரி காரில் எடுத்து போயிடும்பா. இதை போட்டு நல்லா வணக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் வந்து அப்படியே கம்மன்னு வரணும். பாருங்க, அப்படியே லைட்டாக வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வரட்டும். வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சிக்கனை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சோண்டு உப்பும் பாருங்கள், லெமனும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த உப்பு லெமனும் போட்டதுனால இந்த தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இதை அப்படியே வடிகட்டி சிக்கனை தூக்கி இதில் போட்டுடலாம். சிக்கனை தூக்கி இப்படி போட்டாச்சுங்களா? அடுத்தது இதை வந்து கிண்டி விட்றோம். இந்த தண்ணி இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன். எனக்கு தண்ணி கையில் வந்ததாப்பா ஒவ்வொரு இடுக்கி வச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு இடுக்கி வந்து அவ்வளோ சேஃப்டியாக வரணும் எனக்கு தெரியல. இது வந்து நல்லா வணங்கட்டும். இது வணங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போடணும். அப்போ தானே அந்த கறி எசன்ஸ் அதில் இறங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். கையில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட மாட்டீங்களாமான்னு கேட்காதீங்க. எனக்கு கை பக்குவம் பதந்தாப்பா வரும். இந்த ஸ்பூன் போட்டோம்னா நிறைய எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. இது இப்போ கிளறியாச்சு. கறி லைட்டாக உருண்டு வரும்போது மற்ற மசாலாம் போடலாம். உருண்டு வந்துருக்கு பாருங்கள். தண்ணி அப்படியே சலசலன்னு விடுது. இந்த தண்ணி விடும்போதே வந்து பாருங்கள், 3/4 ஸ்பூன் இது கொத்தமல்லி தூள் போட்டாச்சு. அடுத்தது நமக்கு காரத்துக்கு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா மிளகுத்தூளும் போடணும் இதில். சின்ன ஜாராக இருந்தால் கூட இதில் பச்சையாகவே அரைச்சிடுவேன். இது வந்து பெருசாக இருக்குது. 2வது அம்மிலையும் வச்சு அரைக்க முடியல. இங்கே பாருங்கள், சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள். இதேமாதிரி மிளகுத்தூள் பாருங்கள் போடுற பாருங்கள். சின்ன டீஸ்பூன் பாருங்கள், இந்த மாதிரி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுங்க. போட்டாச்சா? இங்கே பாருங்கள், சிக்கன் பொடியும் கரம் மசாலாவும் கலக்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5-2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான். இப்போ இது 2வது தக்காளி ஒன்று புளிஞ்சு விடணும். இது வந்து இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தக்காளியை புளிஞ்சு விட போகிறேன். உப்பெல்லாம் போட்டாச்சு.
இந்த சிக்கன் வந்து வேகிறதுல வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அது ஒன்று வேகணுங்கிறதெல்லாம் இதாகலை. ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அது ஒரு மாதிரி கொலன்னு போயிட்டு நல்லா இருக்காது. இதுதான் அது அப்படியே மெரூன் கலரில் வரணுங்க சிக்கன் பெரட்டல்னா. இதாங்க சிக்கன் பெரட்டல். இப்போது ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தக்காளியை தயார் பண்ணி இதில் போடுறது தான். தக்காளி வந்து கையிலே புளிந்து விட்றாங்க. இதில் எல்லாம் அரைச்சி போட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த பாருங்க, நல்ல பழுத்த தக்காளியாக நல்லா இது பண்ணி இப்படியே புளிஞ்சிட்டு இந்த தண்ணி தக்காளி தண்ணியிலே இந்த சிக்கன் எல்லாம் வெந்து அப்படியே பெரட்டினாப்புல வந்துடணுங்க. சூப்பராக இருக்குங்க. இது நான் கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க 1/4 கிலோ கறிக்கு இவ்வளோ பெரிய தக்காளி ஒன்று போட்டால் போதும். அதாவது பெரட்டினாப்புல மிளகு பெப்பர் சிக்கன் சொல்கிறீங்களா? ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷில் அவ்வளோவா சொல்ல தெரியாதுங்க, தமிழில் சொல்கிறேன். இது வந்து மிளகு கறி, சிக்கன் மிளகு கறி இதுக்கு பேர். இதுக்கு சைடிஷ் வந்து ரசம் வச்சுக்கலாம், இல்லைன்னா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யலாம். இதிலே வந்து உங்களுக்கு கறி கம்மியாக இருக்குதுன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு போடலாம், முருங்கைக்காய் போடலாம். போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா ஃபைனல் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இதை வந்து சிம்மில் வச்சு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 2 கொத்தமல்லி தலையை தூவி போட்டு இறக்கிட்டா சூப்பரான மிளகு சிக்கன் கறி ரெடி. மூடி போட்டு வெந்ததுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேவிட்டுங்க. வெந்தது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி வச்சாச்சு, வேகட்டும். வாங்க ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மிளகு சிக்கன் இது பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி பாருங்கள். தண்ணியே நான் விடாது பார்த்தீங்களா. பார்த்தீங்க எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. இதாங்க பெப்பர் சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்க, வெந்ததையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்க, வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி. இதில் வந்து கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க பெப்பர் சிக்கன் சாப்பிட்லாம். வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சாப்பாடு வீடியோ போடும்போது. ஓகேங்க, பாய்ங்க. இதே மாதிரி பெப்பர் சிக்கன் நான் சொன்ன மாதிரி செய்முறை வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் நல்லா இருக்குமா நல்லா இல்லைங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.